ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இப்போ நம்ம வந்துட்டு 2-3 வருஷம் தொடர்ந்து ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறப்போ ஹெட்லைட் வந்து டிம் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ நான் நெட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு சொல்யூஷன் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணால் அது க்ளீன் ஆகும்னு. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா பேக்கிங் சோடா, ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட். இது 3 இருந்தால் போதும். கம்மி செலவு தான், ஒரு 30 ரூபாக்குள்ள தான் ஆகும். ஸோ நம்ம அது அவங்க சொல்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன். செகண்ட் மறுபடியும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆச்சு. அதை வந்து நல்லா குழச்சி அப்பிட்டேன் கைஸ். ஸோ ஹெட்லைட்டில் என்னோடய ஹெட்லைட்டுமே ஓரளவுக்கு க்ரீன் ஷேடு மாதிரி வருது. மோஸ்ட்லி எல்லாம் எல்லோ மாதிரி தான் வரும். எனக்கு ஒரு மாதிரி மலையிலே நிப்பாட்டி வச்சிருந்தனால என்னன்னு தெரில, ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி வந்துச்சு. அது 15 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டேன். அதுக்கப்புறமே க்ளீன் பண்ணி பார்ப்போம். இது வந்துட்டு என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட் தான். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்துட்டு அந்த க்ரீன் ஷேடு அளவுக்கு இல்லை, எல்லா அழுக்கையும் நல்லாவே சுத்தமாக எடுத்துருச்சு. ஒரு அழுக்கு கூட இல்லை கைஸ். கம்ப்ளீட்டாக ஒரு செம க்ளீனிங் சொல்யூஷன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ரெண்டாவது அட்டெம்ப்ட்லேயும் அந்த ஷைனு வந்து பழைய ஹெட்லைட் மாதிரி புது ஹெட்லைட் மாதிரி கொண்டு வந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுங்க கைஸ். இது வந்துட்டு ஒரு 3 வருஷம் பழைய வண்டி, மேபி அதனால் கூட இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு வண்டி எடுத்து 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது க்ளீனாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஒரு 10% 15% வந்து நல்லா அந்த ஃபேடு ஒரு மாதிரி க்ரீன் ஷேடாக இருந்துச்சு. அதை கம்மி பண்ணிச்சு. நான் இன்ஃபேக்ட் அதை வீடியோ எடுக்கலை, அதுக்கப்புறம் தான் ஐடியா வந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தேன்னா ஒரு சுத்தமாக ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கைஸ். இப்போ நான் 3வது தடவையாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதே சேம் சொல்யூஷன் தான். இது டாபர் பேஸ்ட்னால உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கோல்கேட்டு அதில் வேறு எதாவது ஒயிட் கலர் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது பேக்கிங் சோடாவோட ரியாக்ட் ஆகி நல்லா ஒரு லெமனும் பொழிஞ்சோன்னா ஒரு நுர மாதிரி வந்துச்சு கைஸ். அதை எடுத்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு நல்லாவே ஒரு கன்சிஸ்டன்ட் கிடச்சிச்சு. 3வது தடவை வந்துட்டு லெமனை வச்சு நல்லா ஒர்க்குன்னு அப்ளை பண்ணியாச்சு. அப்போ பார்ப்போம் எப்படி ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு. இது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஹாலஜன் லைட்டு வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஹெட்லைட் எரியறனால நிறையா ஹீட்டிங் இஷ்யூ வந்து அந்த கலர் மாதிரி ஃபேட் ஆயிரும், இல்லைனா ஒரு மாதிரி டிம் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா ஹாலஜன் லைட்டில் என்ன ஆகுனா ஒரு ஈஸியானது, ஹெட்லைட்டோட அந்த லென்ஸ் மட்டும் தனியாக கிடைக்கும். உங்களுக்கு 500 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சாக கிடைக்கும். பட் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்இடி லைட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி தனியாக கிடைக்காது. இப்போ ஃபுல் செட்டே 2500 3000 வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியணும்னா, ரொம்ப ஃபேடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அந்த ஏதோ ஒரு மாதிரி பேஸ்ட் இது மாதிரிலாம் போட்டு பஃபிங்லாம் போட்டு மிஷின் வச்சுலாம் ஓட்டுறாங்க. அந்த எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு தெரில. இது வந்துட்டு நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகவே நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் பர்சனலாக நானும் போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு 10% எஃபெக்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைமும் பார்க்குறேன். உங்களுக்கு அதோட சைட் பை சைடு உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் போட்டு விட்றேன் கைஸ். நல்லா தண்ணி ஊற்றி கழுவுறப்போ செம ஷைனிங்காக இருந்துச்சு. சுத்தமாக ஒரு அழுக்கு கூட இல்லை கைஸ். இது வந்துட்டு ஆனால் அந்த ஷைனிங் வந்து எனக்கு கொண்டு வரல. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டில் பண்ண லைட்டாக ஒரு க்ளீனிங்கோட அந்த க்ரீன் ஷேடை வந்து எடுத்துச்சு. பட் அந்த சைடில் பார்ப்பீங்களா, லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு 2 இண்டிகேட்டர் லென்ஸ் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, அந்த ஒயிட்டு வந்து இது இன்னும் கொடுக்கல. மேபி இது வந்துட்டு பழைய வண்டிங்கனால, ஏற்கனவே சொன்னது தான், பழைய வண்டிங்கனால அந்த எஃபெக்ட் இல்லை போல். உங்களுக்கு புது வண்டியாக இருக்க பட்சத்தில் இந்த எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கைஸ். மேபி அதான் ஒர்க் அவுட் ஆகலாம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது லெமன் தான் வச்சு புளியுங்களா, சில பேர் இந்த பேஸ்ட் வச்சோ இல்லை ஏதாவது ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அதை க்ளீன் பண்ணுறப்போ பார்த்துங்க, எதுவும் அதில் க்ளீனிங் பண்ணுற இதில் வந்துட்டு டூலில் வந்துட்டு எதுவும் டஸ்ட்டு கிஸ்ட்டு இல்லை ஏதாவது மண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை ஹெட்லைட்டை ஸ்க்ராட்ச் பண்ணிடும். அதை பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த ஃபேடு இன்னும் இருக்குது ஓரளவுக்கு. அதுக்கு வந்து ஃபோன் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் பார்க்குறப்போ அந்த ஃபேடு இருக்குது. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுச்சு. அண்ட் கிட்டே போய் பார்க்குறப்போ எந்த சின்ன சின்ன மைன்யூட் ஸ்க்ராட்சு, அந்த ஒரு மாதிரியான ஒரு சின்ன வெடிப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிட்டோ பார்க்க முடியுது. அந்தளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுச்சு கைஸ். இது வந்து க்ளீனிங் பர்பஸுக்கு செம சொல்யூஷன்னு சொல்லலாம். சில பேர் வீக்லி ஒன்ஸு இல்லைனா மாதத்துக்கு ஒரு ட்வைஸ் வந்துட்டு வண்டியை வந்து சுத்தம் பண்ணுவீங்களா, சோப்பு கேப்பெல்லாம் போட்டுட்டு. அப்படி போடுறப்போ உங்களுக்கு ஹெட்லைட்டு இல்லை டெய்லைட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷனை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அது விலையும் கம்மி தான். அண்ட் வீட்டிலே பண்ணுற மாதிரி இருக்கனால செம ஈஸியாக இருக்கும். தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் அந்த டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, அப்புறம் பாட்டம் லெஃப்ட் கார்னர் இந்த 3 இடத்துலையுமே எனக்கு ஃபேடு இருந்துச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் அந்த
ஓரளவுக்கு 10% தான் எஃபெக்ட் இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் காய வச்சு க்ளீன் பண்ணியிருக்கலாமான்னு தெரியல. 15 நிமிஷம் தான் நான் டைம் கொடுத்தேன். பட் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் நீங்கள் சைடு பை சைடு பார்க்குறீங்க. லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு செகண்ட் அட்டம்ப்டில் இருந்த இது, தேர்ட் அட்டம்ப்டில் வந்துட்டு இருந்த சாம்பிள் வந்து ரைட் சைடில் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 3 இடத்துலையுமே இன்னும் அந்த ஃபேடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பழைய மாதிரி அந்த ஹெட்லைட் வந்துட்டு ஒயிட் கிளாஸில் வரலை. பட் ஆனால் க்ளீனிங் நல்லா பண்ணியிருக்கு இந்த சொல்யூஷன் கைஸ். ஸோ வந்துட்டு புது வண்டியாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. பட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சைட் பை சைடு செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கும் தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஒரு சின்ன இது இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்காண்டி போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்ட பார்த்தா தெரியும், அந்த சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் அண்ட் டேமேஜஸ் கூட நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த வந்து க்ளீனிங் சொல்யூஷனுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலராக க்ளீன் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு 1 இயருக்குள்ளே வண்டி எடுத்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.